இங்க பாருண்ணா, அதுதான் பொறுமையா பேசுறேன். அப்புறம் எதுக்கு வந்து இது கேப் ஓட்டுறீங்க? அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. தயவு செஞ்சு நீங்க திறந்துடியா காமெடி பண்றீங்க. சொல்றேன் கேளு. தயவு செஞ்சு கையெடுங்க. கதவை திறக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் அண்ணா. கதவை திறங்க. தம்பி ஓகேடா சொன்னோம். ஓகே இல்லடா லேட்டா அது ஓகேடா. நீ வரலன்னு சொல்லிருக்கலாம்லப்பா. சரிப்பா லேட்டா வந்து சொல்லணும்ல. நான் அதுக்கேற்ற பிளான் இருக்குல்ல, ப்ரொமோஷன் இருக்கு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் லொக்கேஷன் அனுப்பிச்சிடறேன். நீ வீட்டுக்கு வந்துட்டு நீ வந்து எடுத்துட்டு வந்துரு. கார் எடுத்துட்டு லொக்கேஷன் அனுப்புறேன். அந்த லொக்கேஷன் வந்துரு. இல்லப்பா நான் கிளம்பிட்டேன். இது டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். பை பை பை. ஓகே கேப் வந்துச்சு. நான் கிளம்புறேன். நான் லொக்கேஷன் பண்ணி வந்துரு. ஓகேவா? பத்திரம் பாத்துரும். சரி பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல மாஸ்க் எல்லாம் போட்டு பயங்கரமா இல்ல வண்டி புக் பண்ணார்ல, அவர் சொல்லியிருந்தாரு ஆக்டர் வராரு. ஓகே வழியில இங்க நிப்பாட்டாதீங்க, பார்த்து கூட்டாங்கன்னு சொன்னாரு. ஐயோ அவ்வளவு சீன்லாம் இல்ல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்களா? நம்ம படம்லாம் வந்து ஒன்று விடாம பார்த்துருக்கேன். எல்லா படமும் நல்லா இருக்கு. நல்லா பண்றீங்க. ஆனா நீங்க எத்தனை படம் பண்ணாலுமே என்னோட மைண்ட்ல இருக்கிறது வந்து இதுதான், அன்பு கேரக்டர். மெட்ராஸ் தான். ஆக்சுவலா நிறைய பேரு இப்ப வரைக்குமே அது பயங்கர சந்தோஷமாவும் இருக்கும். அதே டைம்ல வந்து நம்ம அதை மீறி ஒண்ணு பண்ணிருக்கணுமே அப்படின்னு தோணும். இந்த லெஃப்ட் கிடையாது, ஷார்ட் கட் ஆகுது. மேப் அப்படி காட்டணும், இப்படி போலாம். ஒன்னும் சரி இதுவும் அங்கதான் போவோம். அப்படிதான் சொல்லுவாங்க. பயங்கர ஹாப்பியா இருக்கும். நடிப்புன்றது வேற. நீங்க அந்த கேரக்டராவே வாழ்ந்துட்டீங்க. அதுல அது நல்லா வந்து நம்மளுக்கு அது வந்து அவ்வளவு ரீச் ஆயிடுச்சுல. சோ அதை பிரேக் பண்ணி நடிக்கிறது நிறைய நம்ம தெரியல. அது ஒரு மேஜிக் தான். அது நடந்ததே ஒரு சந்தோஷம். ஆனா அதை பிரேக் பண்ணி இப்ப நிறைய பேரை மீட் பண்ணாம கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேர் நான் தான் கேட்பாங்க. இப்ப ரீசெண்டா இப்ப வண்டி புக் பண்ணவரு ஆக்டர் கலையரசன் வராருன்னு சொன்னாரு. என்னோட புது பேரா கலையரசன் கேட்டான். சார் யாரு சார் எனக்கு தெரியல அப்படின்னாரு. மெட்ராஸ் படம் பாத்தீங்களான்னு சொன்னாரு. பார்த்தேன் சார், அதுல அன்பு வராருல அவர் தான். எனக்கு சந்தோஷமாயிருச்சு. என்னடா அது நம்ம தியேட்டர்ல ஒரு படம் எல்லாம் பாத்துட்டு இருந்தோம், இப்ப இவர் நம்ம வண்டியில வந்து ஒரு மாதிரி குஷி ஆயிடுச்சு எனக்கு. நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் பேருக்கு தெரியும் பேரு. பட் ஆனா என்னன்னா ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன் உங்கள்ட்ட. எப்படி நீங்க தப்பா எடுத்துக்கணும்னு தெரியல. சொல்லுங்க எதுல என்ன இருக்கு தப்பா எடுத்துக்கல. இப்ப எல்லா படத்துலயும் வந்து சாவர மாதிரியே நினைச்சேன். இல்ல நினைச்சேன். நம்ம வண்டியில வரீங்கல்ல, அதுல டைம் கிடைச்சது எனக்கு. அதெல்லாம் ப்ராப்ளமே இல்ல ப்ரோ. அப்படி இல்ல தல. எப்படின்னா நீங்க ஒரு ஏதாவது பண்ணா நீங்க பாராட்டினா நீங்க எல்லாம் பார்த்துதான் நாங்க நடிக்கிறோம். உங்க டிக்கெட் காசு தான் நம்ம சம்பளமே. அது பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க விமர்சனம் சொன்னா நம்ம ஏத்துக்கணும். அது நல்லா இருந்தா நல்ல விதத்துல சொன்னா ஏத்துக்கலாம். நீங்க நல்ல விதத்துல சொன்னா ஏத்துக்கிட்டோம். இல்லண்ணா எப்படி சொல்றது, அது ஓகே தான். பட் என்ன தெரியுமா, அதை கேட்டு இரிட்டேட் ஆயிடுச்சு. பாது நம்ம கையில கிடையாது ஒரு கதை. நானும் அந்த சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க. இப்ப எப்படி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா இப்ப நீங்க சாவறது வந்து எல்லா படத்துலயும் சாவற மாதிரியே நடிக்கிறீங்க. ஒண்ணு காசு வந்து அதிகமா கொடுக்குறாங்கன்றத நடிக்கிறீங்களா, இல்ல கதை கேட்கற பக்குவம் இல்ல. காசு கொடுத்தாலே சந்தோஷம் ப்ரோ. நீங்க வேற இல்லன்னா ஒரு ஆர்வ குளர்ல பண்ணிடுறீங்களா, எனக்கு படம் நடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி பண்ணிடுறீங்களா? ஆர்வம் கொளரா இல்ல தலைவரே. நம்ம அறிவில்லாம இருக்கோம் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு சிலது வந்து பழக்க வழக்கத்துக்காக பண்ணுவோம். நம்ம முழுமையா உடன்பாடு எல்லாம் கூட நம்ம ஃப்ரெண்டு யாராவது கேட்பாங்க. பழக்க வழக்கத்துக்காக இப்ப நாங்க பாக்குற ஆளு வந்து என்னடா இது, இவர் வந்தாலே வந்து சாவராரு படத்துல புரிஞ்சுக்கிறோம். கதை எழுத ஆரம்பிச்சாலே சாவர சீன் வருதா, கலையரசனுக்கு கொடுப்பா அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. கொஞ்சம் பொறுப்பா தான் அதை பண்ணணும். சாவதுக்காக ஒரு கேரக்டர் கரெக்டா இல்ல. நீங்க சொல்றீங்க டைரக்டர் வந்து உங்க வீட்டுல வந்து உட்காந்து கதை சொல்றதுன்னு வச்சுப்போம். கதை வந்து ஒரு ஏசி போட்டு நல்லா ஃப்ரீ மைண்டா கேளுங்க. உங்களுக்கு வரலன்னு நினைக்கிறேன் கதை கேட்கறது. நீங்க நல்லா கேட்டீங்கன்னா இன்னும் நல்ல பெட்டர் ரோல்லாம் நீங்க பண்ணலாம். படத்துல வந்து டைரக்டர் வந்தாரு கூப்பிட்டாரு அப்படின்னு நீங்க உடனே போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்லைன்னா எதுவுமே பேச மாட்டீங்க. அப்படி இல்ல, நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிறேன் நானே. பட் நீங்க அது ஓவரா கலாய்க்கிறீங்க. சரி ஓகே. அப்படி இல்ல, நான் கலாய்க்கலண்ணா. அப்படி நம்ம கதை சொல்றதுக்கு வராங்கல்ல உங்கள்ட்ட. நீங்க வந்து உங்களுக்கு சினிமா அப்படி கிடையாது. ஓகேவா? நான்லாம் வந்து 9-10 வருஷம் வாய்ப்புகள் அலைஞ்சிருக்கேன். ஸோ வாய்ப்பு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட எனக்கு இம்பார்ட்டன்ஸ் புரியும். கேட்கும் போது அப்படி நம்ம வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாம சில படங்கள்ல அந்த மாதிரி நான் சில தப்பு பண்ணிட்டேன். ஒத்துக்கிற படம் இல்லைன்னா நீங்க நடிச்ச படம் எல்லாமே சாவர மாதிரி தான் வருது.
கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு படம் தான் சாவலங்க சில நான் பக்குவமா வந்து கேளுங்க. ஓகே ஓகே பிரதர் ஓகே புரிஞ்சிச்சு புரியுது. நான் உங்க ஃபேனா சொல்றேன் நானு. எனக்கு ஒரு ஆதங்கமா இருக்கு எனக்கு. புரியுது என்னடா அது நம்மளுக்கு பிடிச்ச நடிகர் வந்து கதை கேட்கறதுக்கு கூட ஒரு திறமை இல்லையா அவருக்கு? கண்டிப்பா நீங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறைய பேர் கேள்வியாவும் கேட்டாங்க. உங்களுக்கு எப்படி கதை கேட்கறது வந்து நல்லா கேட்பீங்களா இல்ல தூங்கிடுவீங்களா கதை கேட்கும்போது? நான் இன்னி வரைக்கும் வந்து மேனேஜிங் அது இல்லாம ஏதாவது ஒரே நம்பர் தான் 15 வருஷமா வச்சு யாராவது ஃபோன் பண்ணி நார்மலா அசிஸ்டன்ட் சொன்னா கூட ப்ரொடியூசர் எல்லாரும் ப்ரொடியூசர் சாக்கு போகலாம் சொல்லுவாங்க. இல்லங்க ப்ரொடியூசரே இல்ல கூட நான் கதை கேட்பேன். அதெல்லாம் சும்மா கதை கேட்கறதுக்கு படம் பாக்குறோம், சம்பளம் எல்லாம் கரெக்டா சொல்றீங்க, பேச்செல்லாம் கரெக்டா வேக்கானமா பேசுறீங்க. என்ன செத்துறீங்களே படத்துல, எனக்கு அதான் கடுப்பு. இனிமேல் அது வராம தான் பாத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி அந்த முடிவை எடுத்துட்டேன். நான் வந்து தம் அடிப்பீங்களா? அடிக்க மாட்டேன். நிறுத்திட்டேன். பிரதர் புரியல, என்ன பண்றீங்க? என்ன முடியுமா ஏங்க இங்க அடிப்பீங்க கார் உள்ளியா? ஆமாண்ணா, நான் உங்களை இறக்கிட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன். இறக்கி விட்டு அடிங்க. ஆனா எனக்கு இப்ப உங்கள்ட்ட பேசி எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு மண்டை சூடாகுது. எனக்கு நான் சயின்ஸ் போகிறேன் நானு. ப்ரோ நீங்க தான் என்ன கலாச்சிருக்கீங்க. நான் தான் டென்ஷன் ஆகணும். அப்படி இல்லைண்ணா வந்து பிரதர் தயவு செஞ்சு பிரதர் ஸ்மெல் ஒத்துக்காது பிரதர். ரைட் இருக்கா? ஒண்ணுமே இல்ல ப்ரோ, நான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் கார் இல்லாம கேப்ல போயிட்டு இருக்கோம் நம்ம. சரியா? சீக்கிரம் போய் இறக்கி விட்டு தாராளமா எனக்கு டைம் இல்ல. நானும் தம் அடிச்சவன் தான் ஒரு டைம்ல. இப்ப நிறுத்திட்டேன். அந்த ஸ்மெல் செட் ஆகாது. அதெல்லாம் லைட் இருக்கான்னு கேட்டான். இல்ல நான் சொல்றதை கேளுங்க ஒரு நிமிஷம். இங்க பாருங்க சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நிறுத்துங்க. நீங்க நிறுத்தி தம் அடிங்க. ஏதாவது டீ கடையை பார்த்து நிறுத்தி தம் அடிச்சுட்டு கூட போலாம், ஒன்னும் ப்ராப்ளம். 10 நிமிஷம் ஒன்னா அந்த நேரத்துல ஃபிளைட் எடுத்துட்டானா என்னோட கஸ்டமர் வெயிட் பண்றான். அந்த நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்க கூடாதுங்க. ஆனா இப்ப நீங்க படத்துல தம் அடிக்கிறீங்களா? அப்பா படத்துல தம் அடிக்கிற கேரக்டர் டைரக்டர் அந்த நேரத்துல தம் அடிங்க நாங்க சொல்ல. அதுதான் கீழே கார்டு போடுவாங்க. தம் அடிக்கிறது உங்க உடம்புக்கு தான் கெடுதல். அப்படி இல்ல, நீங்க அடிக்கும் போது போக வருது இல்ல, அப்ப மட்டும் உங்களுக்கு ஒத்துக்குது. புரியல. வரும்போதே நான் என்ன கேக்குறேன், வண்டியில ஸ்மெல் வரும், எவ்வளவு பேர் ஏத்துவீங்க, பிடிக்காம இருப்பாங்க. என் வண்டி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் வண்டி என்ன வேணா பண்ணுவோம். நீங்க வண்டினா நீங்க உங்களை பிடிக்கும்ன்றதால உங்க வண்டினா நீங்க பப்ளிக் தானே ஓட்டுறீங்க. சும்மா அப்ப நீங்க மட்டும் எடுத்துட்டு போகணும். ஐயா சொல்றதை கேளுங்க ஐயா. பிரதர் அடிக்காதீங்கன்னு சொல்றீங்க. நீங்க என்ன ப்ரோ காமெடி பண்றீங்க? வண்டி ஓட்டுறேன் பிரதர். வண்டியை நிறுத்துங்க பிரதர். வண்டியை நிறுத்தி அடிக்கலாம். லைட் கொடுங்க. லைட் எல்லாம் கொடுக்க முடியாது. காமெடி பண்ணிட்டு லைட் இருக்கும்னா ஐயா நான் இங்கே பாருங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த நின்ன நேரத்துல அப்படி அடிச்சுட்டே போலாம் நம்ம. அதுதான் சொல்றேன். நீங்க தான் இப்ப கூட இறங்கி அடிச்சுட்டு வெயிட் பண்றோம். டைம் இல்லண்ணா. லைட் இருக்கும் நம்ம. நீங்க நசன் பேசுறத ஃபர்ஸ்ட் விட்டு தயவு செஞ்சு நிறுத்திட்டு தீப்பெட்டி வச்சு நான் டேஷ்போர்ட்ல தீப்பெட்டி இருக்க பாருங்க. நான் லைட் இருக்கும் விடுங்க இறங்க. நான் இங்கே பாருங்க. நான் சொல்றேன் பிரதர், இது நம்ம டோர் திறக்காதா? சைல்ட் லாக் போட்டுச்சிருக்கீங்களா? நான் வெளியில தானே திறக்க முடியும். லைட் இருக்கும்ண்ணா. எல்லாம் திறக்க முடியும். யோ கண்ணாடி இறக்கியா? நான் லைட் இருக்கும் எல்லாத்தையும் நான் இருங்க. நான் சொல்றேன் கேளு, ஏன்னா டென்ஷன் ஆகுற. ஐயோப்பா ஐயா எனக்கு தெரியாது ஐயா. நான் ஜென்ரலா விட்டுருங்க ஐயா. நீ தயவு செஞ்சு வண்டி ரோட்ல இறக்கி வச்சு காமெடி பண்ணுங்க என்ன வச்சு. பிரதர் காமெடி பண்ணாதீங்க பிரதர். நான் எனக்கு டென்ஷன் ஆகாதுண்ணா. எனக்கு டென்ஷன் ஆகும். இறங்கி வண்டி விட்டு இறங்கி போய் தம் அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்றேன். அது கூட நான் சொல்ல எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இறங்கி வாங்கன்னு சொல்றேன். இது மேல என்ன சொல்ல முடியும்? ஒரு ஆக்டர் உங்க படம் நான் பாத்துறேன். செகண்டரி இல்ல. அதனால நான் பொறுமையா பேசுறேன். ஒரு ஆள் தான் ஆக்டர்லாம் செகண்டரி. இங்க பாருங்க, அதுதான் பொறுமையா பேசுறேன். நான் உங்க வண்டின்றீங்க. அப்புறம் எதுக்கு வந்து இது கேப் ஓட்டுறீங்க? அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. நீங்க கேட்காதீங்க. கேப் புக் பண்ணி தானே ஏத்திருக்கீங்க. நான் வண்டியில நான் என்ன வேணா பண்ணுவேன். இப்ப பிடிச்ச ஆள நடிகர்ன்றனால நான் வந்து அடிக்க கூடாது. அப்ப படத்துல நீங்க அடிப்பீங்க, நாங்க பாக்கலாம். இப்ப நாங்க அடிக்க படத்துல யாரும் உங்களை அடிங்கன்னு சொல்லலங்க. நீங்க சொல்றீங்க சொல்லல. நான் பாத்துறேன். நான் மேக்ஸிமம் அவாய்ட் தான் பண்ணுவாங்க. நீ அதெல்லாம் பேசாத. டென்ஷன் ஆகுற. லைட் இருக்கும். ஏப்பா காமெடி பண்றீங்க. ஆனா நான் சொல்றேன் இந்த டோர் தொலையா. நான் திறக்கறேன். லைட் இருக்கும். நான் இங்க பாரு. நான் சொல்றேன் கேளு. நான் சைல்ட் லாக் போட்டுச்சிருக்கியா? ஆனா அது வெளிய இருந்தானே திறக்க முடியும். நான் சொல்றேன் கேளு. நான் இங்க பாருங்க. எல்லாத்தையும் லாக் பண்ணிச்சிருக்கேன். நான் லைட் இருக்கும். நான் ஏன் லைட் கூட நான் உனக்கு என்ன நான் ஏதோ பேச கூடாதுன்னு பாக்குறேன். நடிகராஜா பாக்குறேன். நான் நடிக்கிறேன். தயவு செஞ்சு நீ தொந்தோடியா காமெடி பண்றீங்க. லைட் கூட நான் எதையா லைட் தான் அடிக்காதன்னு சொல்றல. காமெடி பண்றீங்க. சும்மா இல்லட்டாது. தம்ம அடிக்காதன்ற சும்மா வெறுப்பேத்திருக்க. நான் என்னன்னா தயவு செஞ்சு டோரை துறையா. நீ என்ன நான் சொல்றேன் கேளு. தயவு செஞ்சு கை அடிங்க. கதவை திறக்கிறீங்களா? கதவை திறங்க. தயவு செஞ்சு கதவை. ஆனா பிராங்க் என்ன பிராங்க்? சசி என்ன பண்ண சொன்னாரு? சும்மா காமெடி பண்றீங்க. நிஜமா நான் கேமரா வச்சிருக்கேன். இங்க பாருங்க. நான் கோச்சிக்காதீங்கண்ணா. என்னங்க நீங்க சும்மா காமெடி பண்ணிட்டு நான் கோச்சிக்காதீங்க. விளையாட்டா இது?
நான் அவர் 1008 டென்ஷன்ல இருக்கிறாங்க சும்மா பிராங்க் வேணானு. நான் அவர் தானே பண்ண சொன்னாரு. யார் பண்ண சொன்னது? சசி என்ன பண்ண சொன்னாரு. இங்க இருக்கு கோச்சிக்கிறீங்க, நான் கோச்சிக்கிறீங்க, நான் மன்னிச்சிருங்க. கோச்சிக்கிறது இல்ல ப்ரோ. ஐயோ இல்ல அவர் தான் கூட்டு வர சொன்னாரு. வரும்போது நான் யூடியூப்ல வந்து நான் பிராங்க் பண்ணிட்டு இருக்கேன். நானு அவர் தான் வந்து இந்த மாதிரி பிராங்க்னால பிடிக்காதங்க நமக்கு. இல்லண்ணா அவர் தான் வந்து பண்ண சொன்னாரு. கடுப்பு. கோச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. விளையாட்டாங்க. அவன் எவ்வளவு பிரஷர் எவ்வளவு பிரச்சனையில போயிட்டு இருக்கான். புரியுதுண்ணா, ஒரு விஷயம் நீங்க ஜாலியா எடுத்துப்பீங்கன்னு அவர் தானே சொன்னாரு. ஜாலி தான் ப்ரோ, அது பிரச்சனை இல்ல ப்ரோ. எல்லாருக்கும் ஒரே மனநிலையில இருக்க மாட்டாங்கல்ல. புரியுதுண்ணா, அம்மா கோச்சிக்காதீங்க. கோச்சிக்கிறது இல்ல ப்ரோ. ஐயோ அது இல்ல. சரி ஓகே, சரி விடுங்க, கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். விடுங்க, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே தல, ஓகே தல, நோ ப்ராப்ளம். போலாம்ண்ணா, போலாம் சார். என்ன சார் சும்மா பிராங்க் காமெடி பண்றீங்க? ஆமா ஆமா. யார் இவரு? எங்க பிடிச்சிங்க சார்? நீங்க சார் டென்ஷன் பண்ணி விட்டார் சார். கடைசியில் நம்மளே பலியாடி ஆகிட்டீங்க. பிராங்கை பார்த்து நான் வந்து மத்தவங்கள பார்த்து கலாச்சி சிரிச்சிருக்கேன். நீங்க நம்மளே செஞ்சிருக்கீங்க. இல்ல சார், பயங்கர ரியலா பண்ணார் சார். நான் புரியல அது உண்மையாவே. ஆனா சின்னதா ஒரு யோசனை என்ன இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு தோணுச்சு. பட் பயங்கர ரியலிஸ்டிக்கா பண்ணார் சார். டென்ஷன் ஆயிடுச்சு. சரி ஓகே ஓகே. ஆனா நீங்க இருக்கிறீங்களா? இருங்க, நேரில் வரேன், வைங்க, நேரில் வரேன். சூப்பர் சூப்பர். சூப்பரா பண்ணார். சூப்பர் சார், ரொம்ப நல்லா பண்ணாரு. சூப்பரா பண்ணார். தேங்க்யூ சார். நீங்க வரேன் சார், வைங்க சார், வரேன் சார். காமெடி பண்ணி விட்டீங்க. பாய் 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 பாய். தப்பா எடுத்துக்கல. இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்ல ப்ரோ. இல்ல ரொம்ப கத்திட்டீங்க. ஜெனரலா அப்படி கிடையாது. உண்மையாவே எனக்கு டைம் போல கொஞ்சம் பேனிக் ஆயிருவான் தலைவரே. அசிஸ்டன்ஸ் என்ன கலாய்ப்பானுங்க. கோச்சிக்காதீங்க, ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. இப்ப லாஸ்டா வந்து 3ஆம் கண் ஒரு மூவி பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, சசியன் தான் சொன்னாரு. அதான் சம்பவம் பண்ணிட்டீங்க. இல்ல நான் ரியல் கண்ணை வச்சுதான் ஏமாத்திருக்கீங்க. இல்ல இப்ப ரியலா நான் கேக்குறேன். பயங்கரமா வச்சிருக்கீங்க தலைவரே, தெரியவே இல்ல. அது போட்டோ இருக்குல்ல, அது பின்னாடி, அதனால ரியலிஸ்டிக்கா இருக்கு. இதையும் அதே மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. அது வெளியில வந்து ஓபன் பண்ண ஆமா, அதனால கண்ணாடி இருக்கு. அதான் நான் பார்த்தேன். அதான் சைல்ட் லாக் போட்டு வச்சிருக்கீங்க. நான் இப்ப கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த படத்துல இந்த படத்துல சாவ மாட்டேன். வேற ஒருத்தர் தான் சாவாரு. யாரு பண்ணான்னு இது வந்து சும்மா பண்ணுங்க தான் கேக்குறேன். இல்ல ஐயோ, அது கோச்சிக்கிறதே கிடையாது அந்த கேள்வி. ஏங்க நம்ம படம் பண்றோம், யாருக்கு பண்றோம்? நீங்க சொன்ன அதே பதில் தான். நீங்க தான் எல்லாம் சூப்பரா சொன்னீங்க. கண்டிப்பா பப்ளிக் தான் பண்றோம். அவங்க பாராட்டும் போது ஏத்துக்கிறோம்ல, விமர்சிச்சா ஏத்துக்கணும், அவ்வளவுதான். கரெக்டா ஒரு என்னன்னா எல்லாமே ஒரு இதுதானே தலை. என்னன்னா கரெக்டா நாகரிகமா நம்ம அன்பா சொன்னானா ஏத்துக்கலாம். சில பேர் ரொம்ப நெத்திக்கலா சொன்னா அதுதான் நம்ம தப்பான வார்த்தைகள் பேசிருந்தாலும் மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணு ப்ரோ, அப்பெல்லாம் இல்ல ப்ரோ, எல்லாருமே மன்னிச்சுங்க தானே ப்ரோ. என்ன புரியல எனக்கு. சரி, நான் இப்ப வந்து படத்தை பத்தி மக்களுக்கு சொல்லிடலாமா? நம்ம ஓகே டன். வணக்கம் வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அண்ணன் பாத்தீங்கன்னா 3ஆம் கண்ணுன்ற ஒரு படத்துல வந்து நடிச்சிருக்காரு. கதை சொன்னாரு. ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மறக்காம எல்லாரும் வந்து தியேட்டர் போய் படத்தை பாருங்க. வர 12ஆம் தேதி படம் ரிலீஸ். நம்ம பாருங்க. தமிழ் டாக்ஸி சார்பாக 3ஆம் கண் படம் வந்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். வந்து எனக்கு ஜென்ரலா இந்த பிராங்க் எல்லாம் கொஞ்சம் பார்த்தா இரிட்டேட் ஆகும் வந்து. ஏன்னா யாரு என்ன மனநிலை இருக்கான்னு தெரியாம உங்களை போட்டு கலாய்க்கிறது. பட் ஆனா இவரு அந்த மாதிரி எதுவும் டாக்ஸிக்காலாம் இல்ல, எதுவும் இல்லாம ரொம்ப நன்றி. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா அது மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணிருக்காரு. ஓகே, நல்ல விஷயம் தான். சூப்பர் ப்ரோ. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்க வீடியோஸ் நான் போய் பாக்குறேன். தமிழ் டாக்ஸிக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்க படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நேரம் ஒதுக்கி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நீங்க மேலும் மேலும் சூப்பர் ஆகணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிறைய பேசணும் உங்ககிட்ட. பிராங்க் முடிஞ்சோடனே நிறைய பேசணும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட்.